ஒரு நிமிஷம் கேளுங்க. மத்தியானம் தூங்குறதுனால கார்டியோவாஸ்குலர் பிரச்சனை வருதா, ஹார்ட் அட்டாக் வருதா? சில பேர் இது சந்தேகம் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம கார்டியாலஜிஸ்டே கேட்டுடலாமேன்ட்டு டாக்டர்கிட்ட கேட்டப்ப அவர் கொடுத்த விளக்கம் இது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. இந்த டாக்டர் சொன்னாரு, யூகேல ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடி பிரகாரம் அவங்க சில பேரை ஒன்றா வச்சு மத்தியானம் தூங்கும், அதாவது 12லேருந்து 3க்குள்ளே தூக்கத்தை வரவழைச்சு அவங்களுக்கு, மீனிங் தூங்குற மாதிரி பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அதுதான் காரணமாங்கிறத இது வரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்படலைன்ட்டு அந்த ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதனால் மத்தியானம் நீங்கள் தூங்குற பழக்கம் இருந்ததுன்னா அதுக்கு மெயின் காரணம் ராத்திரி சரியாக நீங்கள் தூங்காததாகவும் இருக்கலாம். 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் வேணுங்கிறாங்க. அது நீங்கள் ஏன் உங்களால் பண்ண முடியலங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சீக்கிரம் பெட்டுக்கு போகலையா, இல்லை சீக்கிரமாக எழுந்து நீங்கள் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஸ்டடியை இன்னொன்று அழகாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 நிமிஷத்துக்கு கீழே ஒரு நேப், அதாவது குட்டி தூக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மத்தியான நேரத்தில் போடுறவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா வருது, அவங்களால அவுட்புட் அதுக்கப்புறமா அவங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படின்னும் அந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதனால் நீங்கள் மத்தியானம் தூக்குற பழக்கம் இருக்கிறவராக இருந்ததுன்னா 20 நிமிஷத்தோட ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க. அதிகபட்சம் போனால் 30 நிமிஷம். அதுக்கு மேலே தூங்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது உடலுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது டாக்டரோட கருத்து. அதுக்கும் மீறி ராத்திரியில் உங்களால் ஏன் தூங்க முடியலைங்கிறதையும் யோசித்து அதற்காக என்ன வழி செய்ய முடியுமோ அதை செய்ய சொல்லி பரிந்துரைத்தாருங்க. உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.